அவங்க 2 ஃபீட்பேக் குடுத்துருக்காங்க சுதர்ஷன். ஒண்ணு வந்து இதுதான் மோஸ்ட் டியூரபிள் ஃபோனுன்னு சொல்றாங்க. அதாவது இதுதான் பெஸ்ட்டாம். ஜஸ்ட் டியூரபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் மட்டும் பண்ணல, இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருக்கிறதுலே இதுதான் பெஸ்ட் அப்படின்லாம் சொல்லிடலாம். பட் ஒரு சில போர்ஷனில் லைக் கேமரா இந்த மாதிரி ஒரு சில டேர்ம்ஸில் வந்து ஒன் ப்ளஸ் வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க. பிகாஸ் கம்பேரிசனும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. கம்பேரிசன் வந்தாலே வந்து ஒரு சில விஷயங்கள் நல்லா சொன்னால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். வெறும் சாம்சங் மட்டும் சொன்னோன்னா அது ஜால்ரா தட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஈக்குவலாக பேசுகிற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் த டே அதான் சொல்ல போகிறோம். பட் ஓவரால் பாயிண்ட்டில் அப்படின்னு பார்க்கல வந்து சாம்சங் பெஸ்ட்டு. கேமரா செக்மெண்ட்டில் ஒன் ப்ளஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதனால் அந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒன் ப்ளஸ் போய்டும்னு நினைக்கிறேன். ஓகே சுதர்ஷன், அப்போ நம்ம சொல்லிடுவோம். அது போக கேமராவில் இது ஒன் ப்ளஸ் தான் பெட்டராக இருக்குன்றதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி இப்படி தான் வரப்போகுதுன்றதை சொல்லி அவங்ககிட்ட தெரியப்படுத்திட்டு ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இல்லை, இந்த ஒரு பாயிண்ட் தான். இதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு பெருசாலாம் அது பாசிட்டிவாலாம் சொல்ல போகிறது இல்லை. மிஞ்சி போனால் அந்த கேமரா டிசைனில் மட்டும் ஸ்லைட்டாக பெட்டராக இருக்குன்ற மாதிரி தான் சொல்லுவோம். அதுவும் பெஸ்ட்டுன்னு தான் சொல்ல மாட்டோம், ஸ்லைட் பெட்டர் தான் சொல்லுவோம். ட்ரூக் வீடியோவில் 2 குறை இருந்தது. ஒன்று, அந்த டச் கண்ட்ரோல் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகலை. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. லைக் எப்படின்னா, நான் ஒரு சைடு வந்து இதுதான் ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க, அது அமுக்குனா வேறு ஒர்க் ஆகுது. அது ஒன்று இருந்தது. ரெண்டாவது குறை, குவாலிட்டி சரியில்லை ரொம்ப. அதாவது நம்ம முட்டி உயரத்தில் வந்து தரையில் விழுந்திருக்கு அந்த டிடபிள்யூஎஸ். ஒரு சைடு கேட்காமே போயிடுச்சு. ஸோ நிறைய வீடியோஸில் வந்து நம்மளுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரூக்கோட ஒன் சைடு கேட்காம போகுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புது டிடபிள்யூஎஸ் நம்ம எடுத்து பாக்கெட்டில் இருந்து இது பண்ணி ஷூட் எடுக்கிறப்ப காலுக்கிட்ட இருந்து விழுந்து எப்படி கேட்காம போயிடுச்சு. பெருசாக ஹைலைட் பண்ணல, பட் லைட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது சொல்லாம விட்டால் நல்லா இருந்திருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 வீடியோவில் இந்த மாதிரி நடந்திருக்கு. மைல்டாக லைட்டாக வந்து சொல்லியிருக்கோம், பட் வந்து நெகட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணலாம். அதை நம்ம சொல்லிவிட்டு அதுக்கு பதில் இதெல்லாம் இது கொடுத்துருக்காங்க, இது காம்ப்ரமைஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கோம். முடிக்கிறப்போ பாசிட்டிவாக தான் முடிச்சிருக்கோம். ஸோ வந்து பெருசான நெகட்டிவ் இருக்காது. இவங்க மென்ஷன் பண்ணால் நெகட்டிவ்ஸ்னு அந்த ப்ராடக்ட் வந்து யாரும் வாங்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வராதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வாங்கிட்டு தான் ஸ்பான்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா வீடியோலையும். அதுலேயும் இன்க்ளூட் பெய்டு ப்ரொமோஷன் போட்டிருக்கோம். நீங்கள் வேணால் அந்த சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். டெக் பாஸில் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டெக் பாஸ் சுதர்சன் வந்து தாடி இல்லாமல் லாங் வீடியோ போடுறதை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்காரு. நீங்களே கேளுங்க. இந்த ஆடியோ கேட்கும்போது எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நிர்மலா சீதாராமன் வந்து அந்த ஜிஎஸ்டிக்கு வரி போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த பாப்கார்னில் வந்து காரம் இருந்தால் அதுக்கு தனியாக ஒரு வரி, காரம் இல்லைன்னா அதுக்கு ஒரு வரி போட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதை பற்றி உங்களுடைய கருத்தை என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவன்கிட்ட சொல்லுங்க, லாங் டேர்ம் ரிவ்யூவாக பண்ணலாம். நீ சொல்கிற மாதிரி டே இன் லைஃப் வந்து டைமிங் இல்லை. ஏன்னா ரொம்ப ஷார்ட்டான டைம்ல தான் கேட்குறான். ஸோ உனக்கு இப்போ வந்து ரிவ்யூ மாதிரினா சொல்லு, நான் உனக்கு இன்னைக்கு வந்து ஸ்கிரிப்ட் என்ன வீடியோவே தரேன்னு சொல்லி எனக்கு பேசுங்க. ஓகே. நேத்து வந்து தாடியோட வச்சு ஒரு டிக் பேசியிருக்கேன், சரிங்களா? நான் இப்ப போய் ஃபுல்லா ஷேவ் பண்ணி கிளீன் ஷேவ் கூட பண்ணிட்டு என்ன பண்ணிடுவேன், ஒரு எத்தனையோ நாட்களுக்கு முன்னாடி ஷூட் பண்ணது அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டு நடுவுல கொஞ்சம் தாடி இருக்க மாதிரி வச்சுட்டு அடுத்து நிறைய தாடி இருக்கிற மாதிரி அப்படின்றப்ப லாங் டேர்ம்ன்ற ஒரு ஃபீல் வந்துடும். ஓகேங்களா? அதை ஈஸியா நம்மளால கன்வேவும் பண்ணிட முடியும். இது ஓகேனா நான் ப்ரொசீட் பண்றேன், இன்னைக்கு இந்த ஷேவ் பண்ணிக்கிடுவேன். இல்லாட்டி என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லுங்க, இதை மட்டும் எனக்கு ஃபைனலைஸ் பண்ண சொல்லுங்க. ஓகே. விவோக்கு ஒரு பிரைஸ், ஒன் பிளஸ்க்கு ஒரு பிரைஸ், சாம்சங் ஒரு பிரைஸ்னா சாம்சங் நம்மளுக்கு க்ரோஸ்ல பிசினஸ் தரான். மிச்சவங்க யாரும் நம்மளுக்கு க்ரோஸ்ல பிசினஸ் தராங்களா? மொத்தமா வருஷத்துக்கே ஒரு 5 கேம்பெயின் கூட வருது. விவோலாம் 2-3 கேம்பெயின் தான் கஷ்டம். அதுவே விவோ வி சீரியஸ்க்கு மட்டும்தான் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெய்ட் ப்ரொமோஷனில் வந்து என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குன்னு முழுசாக சொல்ல மாட்டாங்க, அதையும் தெரிஞ்சுக்கிங்க. எந்த வகையிலையுமே அந்த ஓப்போவோட இந்த ஃபோனையும் இதையும் வந்து நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. அதோட பெரிய டிஸ்பிளே, அதோட பெரிய பேட்ரி, ஃபாஸ்ட் சார்ஜிங், கேமரா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்போவில் தான் இருக்குது. இல்லை இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? அதுவும் கையில் டிவைஸே இல்லாமல். டிவைஸ் இருந்தால் கூட ஓகே, இதுக்கு இதில் வந்து ஸ்லைட்டாக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் அப்படின்னு ஏதோ கூட முட்டு கொடுக்கலாம். அதுவுமே முட்டு தான் கொடுக்க முடியும், நல்லா அப்பட்டமாக தெரியும். குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் ஆகுது, டிசைன் டிஃப்ரென்ஸ் ஆகுது, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போ தான் பெட்டராக இருக்குது. அதை நம்ம அப்பட்டமாக இதுதான் நல்லா இருக்குது அப்படின்ற அவன் கன்க்ளூஷனே வந்து சாம்சங்க்கு தோதான் பேசவும் சொல்கிறான். இப்படி இருக்கையில் எதை வச்சு நம்ம வந்து இதை பேச முடியும்?
வந்து கடைசியில் இது வந்து இப்போதைக்கு இந்தியாவில் வந்து இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. சாம்சங் வந்து 4 வருஷமாக பண்ணுறாங்க. இவங்க புதுசாக வர்றதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. வெயிட் பண்ணி அடுத்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வருஷன் வரட்டும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்றது மட்டும் சொல்லிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது வேணாம், அதுக்கு அதோட மீனிங் என்ன வரும்னா இது வேணாம் இது ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவன் கொடுத்துருக்க எல்லா டிஃப்ரென்ஸும் சும்மா சப்பக்கட்டு கட்டுறதுக்கு தானே. அதாவது 4K 60 ரெசல்யூஷன், கேமரா சென்சார் பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து முடிவு பண்ணுவாங்க. காமனாக ஒரு கன்சியூம் பண்ணுறப்போ வாங்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் தான் பார்ப்பாங்க. 4K 30க்கு பதிலாக 60 இருக்கா அப்படின்னு யாரும் பார்த்து வாங்க மாட்டாங்க. நம்மள்ட்ட எத்தனை பேர் ஃபோன் வாங்குறப்ப இதோட திக்னஸ் இவ்வளோ இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வாங்குகிறோம். திக்னஸும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இவங்க அமிச்சது எல்லாமே இதை நம்ம வந்து ஒரு முட்டு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான். Oppo Find N2 Flipஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது நாட் ஜஸ்ட் ரிவ்யூ, ஒரு ஃபுல் கம்பேரிசனா பார்க்க போறோம். ரொம்ப நாளா நான் Flip 4 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதான் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். Oppo Find N2 Flip தான் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். அதனால மோதி பார்த்துருவோம்னு முடிவு பண்ணியாச்சு. பட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாப் பற்றி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. அப்புறம் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். எல்லா சோசியல் மீடியாவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.